அவர் அழகாக சொல்கிறார். அது அவருடைய குடும்ப பழக்கம். கள்ள என்ற வார்த்தையே கள்ள தொடர்பு என்ற வார்த்தையே மிக சரியான வார்த்தை அல்ல. அவர் சொல்லியிருக்கிறவர் கள்ளக்கூட்டு என்பது தேவையில்லாத வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக தனித்து நிற்கிற வாக்கு நாங்கள் எப்போ எதிர்க்க வேணுமோ அப்போ எதிர்ப்போம், எப்போ ஆதரிக்க வேணுமோ அப்போ ஆதரிப்போம். அதுதான் சால சிறந்த கடமை. இனி டிடிவி அவர் யார் வேணும் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இனி தமிழகத்தில் வேலை இல்லை. அவங்கெல்லாம் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். அதிமுக என்பது தனித்த திராவிட கட்சியிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய முதல் கட்சி அதிமுக. இன்றைக்கு நாங்கள் போட்டியிடுற அத்தனை தொழிலும் கணக்கு போட்டு புள்ளி உரம், இந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அடிக்கடி புள்ளி உரம் கொடுப்பார். அது மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு, தேர்தல் முடிவு வந்த பிறகு புள்ளி உரத்தை எடுத்து பாருங்கள். அந்த புள்ளி உரத்தில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அதிமுக தான் அதிகமான வாக்குகளை பெற்றதாக, அதிக விழுக்காடு வாக்களை பெற்றதாக அதிமுக தான் இருக்க முடியும். வேறு எந்த கட்சிக்கும் அந்த வாய்ப்பும் இல்லை, நிலைமையும் இல்லை. ஆக அந்த சரியான நிலைமையை கடைப்பிடித்தவர் எங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். மதுரையில் இந்த இளைஞர்கள் போதையில் தாக்குதல் சம்பவத்தை கஞ்சா போதைன்னு சொல்லி அறிவிப்பு வெளியான நிலையில் இப்போ நேற்று மது போதைன்னு சொல்லி காவல்துறையினர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் எந்த வகையிலும் விளக்கம் கொடுத்தாலும் கஞ்சா என்பது மட்டுமல்ல, மது என்றாலும் கூட மதுவை ஒழிக்க வேண்டிதான் மாண்புமிகு அம்மா காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜி காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே மது ஒழிப்பு விளம்பர குழுவுக்கு அவரே தலைவராக இருந்தார். தொடர்ந்து அம்மா மாதந்தோறும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் கடையில் டாஸ்மாக் கடையில் குறைத்து கொண்டே வருவேன் என்று சொன்னார்கள். அறிவியல் எடப்பாடியார் காலத்தில் அதே போன்று நடைபெற்றது. இப்போது கடைகள் பல்வேறு உருவத்திலே இன்றைக்கு பரிணமித்து அதிகமான கடைகளை வந்துவிட்டது. இளைஞர்கள் எல்லா போதை வசதிகளை பயன்படுத்தலாம் என்பதை அறிவியல் எடப்பாடியார் தெளிவாக எடுத்து காட்டினார். உடனடியாக அதை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழக அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுவே உடந்தையாக இருந்ததாக தான் ஊடக செய்திகள் வந்துருக்கின்றன. தமிழக அரசின் பொறுப்பில் இருக்கிற ஆளுங்கட்சியே உடந்தையாக இருக்குது என்பதுதான் இன்றைக்கு போதை வசதி. இன்றைக்கு இளைஞர்கள் கெடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் இந்த அரசு கட்டுப்பாடற்ற கஞ்சா வியாபாரம் மற்ற போதை வசதி வியாபாரம் தான் என்பது உண்மை நிலைமை. அதை தடுக்கிற முயற்சியிலே எதிர்கால அரசு அதிமுக அரசு நிச்சயமாக யாருமே எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அரசு இந்த போதை வசதிகளை கட்டுப்படுத்துவதிலே வெற்றி பெறும். ஊருக்கு வழிகாட்ட முடியும். எட்டாத கணிக்கு ஆசைப்பட்டா ராமநாதபுரத்தில் எப்படி அவர் வெற்றி விட முடியும்? அவர் டெபாசிட்டை காப்பாற்றினாலே பெரிய விஷயம். ஏதோ 2 ஊரில் போய் தன்னுடைய விளம்பரத்தை தேடிவிட்டால் அது பெருக்குற ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அறிகுறிகள் கிஞ்சிற்றும் இல்லை, ஒரு விழுக்காடு கூட இல்லை. அவர் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை ராமநாதபுரத்திலும் சரி, அதிமுகவிலிருந்து அதிமுகவை அடகு வைத்த தேசிய கட்சியோட போய் அடகு வைத்ததோடு நிற்கிறாங்கல்ல 3 அவங்க ஓட்டு கூட வாங்கணுன்றதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அவர்களுக்கு பலிக்காது. ராமநாதபுரத்தில் அவர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதே போன்று இங்கே நம்ம தேனியிலும் மதிப்பிற்குரிய டிடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா வேறு சொல்ல முடியாத கட்சியில் போய் சேர்ந்தாங்க. அம்மா தலைவர் வேறு எம்ஜிஆர் வேறு சொல்ல முடியாத கட்சியில் போய் சேர்ந்தாங்க. சும்மா சமயத்து பயன்படுத்துகிற கட்சி அம்மா பேரையும் தலைவர் பேரையும் பயன்படுத்துகிறவர்கள் பிஜேபிக்காரர்கள். அந்த பயன்படுத்துகிற கட்சியில் போய் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அவங்க வரலாறு இனி அதோட தான் தாமரை தொட்டியில் தான் அவங்க இருக்க முடியும். ஆகிய தாமரை தொட்டியை விட்டு அவர் வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகிய அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதிமுக என்ற கட்சி இனி எங்களுக்கு கட்சி ரீதியாக எந்த நேரத்தில் எப்போ எங்களுக்கு போட்டிய கட்சினா அதிமுகனா எடப்பாடியார் தான். எல்லா மக்களும் ஒன்றிணைவாங்க. இது தேர்தல் முடிந்த உடனே அவர் இன்னும் தனிமரமாக நிற்பாங்க. இப்போ ஏதோ 2 பேர் 3 பேர் கூட இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு மதிப்பிற்குரிய டிடிவி அவர்களும் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் தனிமரமாகத்தான் நிற்பார்களே தவிர அதிமுகவுக்கு அவங்களும் சம்பந்தம் கிடையாது. அவர் தேசிய கட்சியை நோக்கி மத்திய அரசை நோக்கி ஏதாவது பதவியை நாடி செல்ல வழி இருக்கிறதே தவிர அவங்க ஏதாவது பதவி தருவாங்களா, பொறுப்பு தருவாங்களா? ஒருவேளை மத்தியில் அரசில் ஒருவேளை சூழ்நிலை எப்படி அதை எதிர்பார்த்து போகலாமே தவிர மற்றபடி தமிழகத்தில் அவர்களுக்கு இனி வேலை இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.